ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை நம்ம 4 சைடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சைடு ஃபோல்டிங் சைடில் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதோட வித்து வந்து ஒரு 12 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். ஹைட்டு வந்து ஒரு 16 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது மேலே உள்ள பிசுறு கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கோடு போட்டு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலேருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து பஃப்பு வந்து எந்த அளவுக்கு வேணும் மேலே, அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா, நீங்கள் கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லீவோட லென்த்து வந்து நான் 11 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த டிசைனுக்கு நம்ம எல்போ ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் அந்த 11 இன்ச்சும் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்லீவ் நம்ம ட்ராவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் வந்து அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதில் பாதி அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே வந்து நம்ம இந்த மாதிரி டேப்பை வச்சு மெஷர் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஆர்ம் ஹோல் அளவு வந்து 14 அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து 7 வைக்கணும். எனக்கு வந்து 13 தான். நான் வந்து 6.5 வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்லீவோட சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, கையோட சுற்றளவு, அது வந்து எனக்கு டோட்டலாக 7 இன்ச்சு வந்துச்சு. நான் ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கீழே. எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது நம்ம இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவை வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம பஃப்புக்கான அளவு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா 4 இன்ச்சு, அதில் வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடு போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து ஒரு 3.5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பஃப்பு வந்து நல்லா கொஞ்சம் கரெக்டாக தூக்குன அளவுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அதையும் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த 1.25 இன்ச்சிலேருந்து ஸ்லீவ் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி வரைஞ்சி கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். கீழே நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரிஜினல் ஸ்லீவ், அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும் வளைவாக. நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கீழே நம்ம அந்த ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணியிருந்தோம்ல அதோட ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப தூக்காது கீழே. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லீவுக்கு வந்து வளைவாக கிடச்சிருக்கு பாருங்கள் கீழே. இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கணும். இப்போ நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவை வந்து 2ஐயும் மடக்கிட்டு லைட்டாக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்லீவோட நடுப்பகுதி தெரிகிறதுக்காக அதுலேயும் லைட்டாக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தில் நம்ம ஸ்லீவ் வந்து இப்போது கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணது போக மீதி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போது உங்கள்கிட்ட கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வேறு லைனிங் கிளாத் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நான் இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா கையோட சுற்றளவு 7 இன்ச்சுனால அதில் 1/4 1.25 இன்ச்சு நான் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஹைட்டு வந்து 6 இன்ச்சு இல்லை அப்படின்னா 5.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
அந்த அளவுக்கு போதும். இப்போது 5.5 மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா கீழே, அதையும் இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில். சரிங்களா, கோடு போட்டு நம்ம இப்போ எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதில் தான் நம்ம வந்து இந்த ஸ்கேலப் வந்து வரைய போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரைச்சிக்கோங்க. நான் வந்து ரஃப்பாக தான் அந்த ஸ்கேலப் வந்து போட்டுக்கிறேன். தெரியுதா, நான் வந்து 3 தடவை ஸ்கேலப் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது அந்த லைனை வந்து நான் டார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு வந்து நான் 1/2 இன்ச் விடலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் வந்து அவுட்டரில் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கேலப் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்மளுக்கு அந்த கோபுர டிசைன் வந்து கரெக்டான அளவில் அழகாக கிடச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நம்ம கிளாத்தில் இந்த லைனிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு ஸ்கேலப் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்மளுக்கு 2 ஸ்லீவுக்கு தேவையான ஸ்கேலப் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம ப்ளவுஸுக்கான ஒரிஜினல் கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரெடிமேட் கிளாத் தான். மீஷோலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பெரிய பார்டர் இருக்குது பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டரில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். லைனிங் ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இந்த மாதிரி அந்த பார்டர் டிசைனில் நம்ம போட்டுக்கலாம். 2 ஸ்லீவையுமே நம்ம போட்டுக்கலாம். மேலே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நம்ம மேலே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வைக்க போகிறோம். இப்போது 2 ஸ்லீவுக்கு தனித்தனியான கிளாத் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரிஜினல் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா பார்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்லீவுக்கு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பார்டரையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லீவுக்கு மேலே நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம ஸ்லீவோட ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இந்த ஸ்கேலப் டிசைனுக்கான கிளாத்தை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்கேலப்புக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா, இப்போது நம்ம ஸ்கேலப்புக்கு தேவையான கிளாத்தை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம எப்படி அவுட்டர் லைன் அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி 1/2 இன்ச் நம்மளுக்கு உள்ளே வர்றது மாதிரி நம்ம அந்த சர்க்கிளில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு திருப்புறதுக்கு கஷ்டமாயிரும். அதனால் கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வெளிப்பக்கமாக அந்த எட்ஜிலலாம் நம்ம கரெக்டாக ஆர்காட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி நம்ம ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்காட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எட்ஜஸ்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக திருப்பணும். நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம திருப்பினா தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் கிளாத் வந்து வெளியில் வரும். சரிங்களா, நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் கிளாத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக திருப்பும்போது ஒரிஜினல் கிளாத் வந்து இந்த மாதிரி உல்ட்டாவாக திரும்பி மேலே நம்மளுக்கு வரும். சரிங்களா, இப்போ அந்த எட்ஜெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக விட்டதுக்கப்புறமா நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. லைட்டாக உங்கள்கிட்ட அயன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத்தில் அந்த லைனிங் கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். கோபுர டிசைன் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு கிளாத்துக்கும் கரெக்டாக எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு 2 சைட்லேயுமே கோபுர டிசைனை வந்து அழகாக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்து கூட நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து, அதாவது கேன்வாஸ் இல்லாமல் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வரும். சரிங்களா,
இப்போது நம்மளுக்கு ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, ஸ்லீவை வந்து அந்த ஒரிஜினல் கிளாத்தோட அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லோவரில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம உல்ட்டாவாக திருப்பிட்டு அதுக்கடுத்து அவுட்லைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அவுட்டரில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கேலப் டிசைனை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு அவுட்டரில் நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா லேஸ் நான் வைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. லேஸ் வந்து இதோட அவுட்டரில் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா லேஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு லென்த்து வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைனை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.